கடமுடி உட்காரு. பிள்ளைக்கு சர்ப்பம் சம்பந்தமான தோஷம் இருக்கு. தடையில்லாம கல்யாணத்தை நடத்தி தாரேன். 3 மாத காலம் அவகாசம். வரக்கூடிய ஜாதகம் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும். பேசி முடிச்சுட்டு வா, வெற்றியாக்கி தரேன். ஓடு. இந்தா அடுத்த பைசில் தருமபுரி. தருமபுரியா? குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? கால் வந்துட்டு வா. வீட்டுக்காரர் எங்க இருக்கிறார்? லாரிக்கு போறார். என்ன வேண்டும்? என்ன தொழில்? கண்ண முடிக்கா. 2 வண்டிகள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை தாரேன். தொழிலை வெற்றிகரமா ஓட்டி தாரேன். கருப்பசாமி அருளால ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பண்ணன்னு பேர் வச்சுக்கா. இந்தா வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சு வா. இந்தா சிந்தாம உள்ள கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கு? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. விபூதியை கொட்டுறாத, விபூதியை கொட்டிடக்கூடாது. இருந்தா அப்படி சிந்தாமல் சிதறாமல் இரு. கரெக்ட். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. சரி, யாருக்காவது படையல் போட்டு கும்பிடுவீங்களா வீட்டில்? அப்படியா? ஒழுங்கா செய்தீங்களா? அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? கண்ண மூடு, என்னன்னு கேட்குறேன். இன்னும் ஒரு வீடும் அமையணும், கல்யாணமும் நடக்கணும். சரிதானா? கால் விட்டுவா. ஓ ஓடியா. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பார்க்கிறாய். கல்யாண தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். இந்த அப்படி செல்வாக்கார் மகளே, இந்த ஆண்டே எல்லாம் நடக்கும். ஓடு. கர்மசாமிக்கு சொந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? கால் சொல்லலாம். உட்காரலாம். இழுவரி கேஸு, சாட்சி வரமாட்டுக்கு, காலங்கள் இழுத்துக்கிட்டே போகுது. நாகம் சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு? இருக்காளா? அதான் பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி. அதான் கேட்டேன். இந்த சொத்து விஷயத்தை முடிச்சு உங்களை ஜெயிக்க வச்சு தந்தா போதுமா? வர வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. மனம்லாம் காஞ்சிடுதா? காஞ்சி இந்த வரலாம், பக்கத்தில் வரலாம். சாட்சியை கொண்டு வரேன். உங்களுக்கு நேர்மையான சாட்சியை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி பேச வச்சிருவோம், ஜெயிச்சிருவோம். போங்க. கர்மசாமிக்கு கால் அமைதியா இருங்க. தொண்டை தண்ணியெல்லாம் வத்துது. அமைதியா கால் நம்ம சொன்ன யாரு கேக்கா? யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? உட்காரு பேசாம. நீ பேசணுமா நான் பேசணுமா?
இடையில பையன் ஒரு சில நட்புகளால பாதிக்கப்பட்டுட்டானே, அவனுடைய ஜாதகப்படி இருதார யோகம் உடையவன். அதனால இப்ப இந்த ஜாதகத்துல வரக்கூடிய ஆவணி மாதம் 13ஆம் தேதிக்கு மேல அவனுக்கு கல்யாணம் அமையும். எந்த தடைகளும் இல்லாம காப்பாத்தி தரேன். கால் ஒன்று வா. எல்லாம் நல்லா நடக்கும். அப்படி 3 முறை என்னைய பார்க்கவும் அவன் சரியாயிரும். அப்போ கர்மசாமிக்கு அப்புறம் என்னுடைய கடனை தீர்த்து என் வீட்டை மீட்டி கொடுப்பா. என்னடா உன் கடனை தீர்த்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? புரியல. இந்த வருடத்துல வீடு மீண்டாச்சு, உன்னை விட்டு விலகாம காப்பாத்துறேன். இந்த செல்வம் கிடைக்கும். தொடர்ந்துக்கா, வெற்றி உண்டு. அன்றாட என் போட்டாவை வச்சு கும்பிட்டு, ஏய் 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 நான் சொல்லி முடிக்கலையே தம்பி, அன்பு தம்பி. அன்றாட என் போட்டாவை வச்சு கும்பிட்டு, என் புருஷனுக்கும் நல்ல தொழில் நினைச்சபடி அமையணும், என் பையனும் சரியாகணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் கேட்டு வந்திருக்கிறாள். என் போட்டா வாங்கிட்டு போயிருக்கியா நீ? கருப்புசாமி இங்க உள்ள போட்டா வாங்கிட்டு போயிருக்கியா? புருஷன் என்ன செய்தாரு? கால் வந்துட்டு வாங்க. என்ன செய்தம்மா? அதான் கையை ஆச்சுக்க. எந்திக்க வச்சிடலாமா? ஓகே. சனி பகவான்கிட்ட வர வாங்கி கனி தாரேன். 3 கனி தருவேன். அதில் ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு நாள் சாப்பிட சொல்லி தேய்ச்சி குளிக்க வை. எந்தித்து நடப்பால் உடல் ஆரோக்கியம் பெருகும். கால் வந்துட்டு வா. கண்ண முடி உட்காருங்க. வந்து அப்படி வளர்க்க வைப்பாயாக, உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்தி எந்திக்க வைக்கிறேன். ஜெயிச்சு வாங்க. இந்தாடா, இந்த வருஷத்துல உனக்கு தொழில் அமைஞ்சிரும். நஷ்டப்படாம உன்னை காப்பாத்தி கடன் படாம காக்கிறேன். போயிட்டோம். கர்மசாமி, ஒரு பெண்மணி ஒரு வழி என்னைய கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா, இப்படி மறைச்சு நிக்காங்களேன்னு பின்னால ஒருத்தி புலம்பிக்கிட்டு நிக்கிறா. ஐயா கரெக்ட், சிவப்பு சேலை சார் தான். கால் அடுத்த பைசில் கடன் பட்டு தொழில் நடத்த முடியாமல் மன வருத்தம் அடைந்தவன் யார்? அப்படி நின்று கொள், அழைக்கிறேன் உன்னை. இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா செல்ல மேலே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எங்களுக்கு தலைவன், தாய், தந்தை அனைத்தும் என் கருப்பசாமி தான் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில என்னைய பார்க்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? வீட்டில் உள்ள ஆம்பளை கூட நம்ம உழைக்க போறோம் வாழ போறோம், கரெக்டு. கருப்பசாமி நமக்கு ஒருத்தர் இருக்காரு, சந்தோஷம். அப்படின்னு இருந்தாலும் அத்தனை பேரையும் விட உறுதியான மனதோடு நீ என்னைய பார்க்க வந்திருக்க. அவங்களெல்லாம் தாண்டி என்னைய பார்க்க வந்திருக்க. கால் ஒன்று முன்னாலே தெரிவது அரிச்சுவடு, பின்னாலே இருப்பது அவன் வீடு. தொழிலை சீராக்கி தாரேன், பையனுக்கு நிலையான பணியை உருவாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? சரி,
வெற்றிகரமாக வாகனங்களை ஓட்டி தருவேன். பிள்ளை நல்ல உயர்ந்த மதிப்பெண்ணை பெற்று உங்க மரியாதையை காப்பாற்றுவான். அதுக்கு நானே துணையாக இருக்கேன். நல்லா இரு மகளே. தெரியும் எனக்கு. ஊடால வந்து ஆளால எதுவும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற குழப்பம் இருக்கு. பொண்ணும் போல விலக்கி விட்டுருவோம். நீ வீட்டுக்கு போ. எஸ். கர்மதாமிக்கு இந்த விபூதியை கூட நான் தான் மதுரை தந்துட்டேன். மகிழ்ச்சி அடைவாய். வெற்றி உண்டு. கல் ஒன்று வாடா தம்பி, கெட்டிக்காரா. வீட்டுக்கு எதிர்த்தாப்புல காலி இடமும் கொஞ்சம் மேடும் தெரியுது. இருக்கோ ரைட் சைடில் போனால் எதுவும் வண்டி வாகனம் போகக்கூடிய ரோடா தெருவா? சரி, கால் வந்துருவா. யார் இருக்கீங்க? இங்கே வந்து வைக்கிறீங்க? ஓ, முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு? பக்கத்தில் இருக்காரோ? பே அப்படின்னு வராரு. அதான் கேட்டேன். 3 வருஷமா தொழில் சரியில்லாமல் மன வருத்தம் அடைஞ்சிக்கிட்டு இருக்க. உடல்நிலைகளிலும் சில குறைபாடுகள் தோன்றி குழப்பமடைந்திருக்கிற. இந்த கடன்களை நீக்கணும், வெற்றியாகி தரணும். வேற என்ன வேணும்? கெட்ட போறியா? கண்ண மூடு. வைகாசியிலிருந்து தொடங்கு. வெற்றி உண்டு. பணம் தாரேன். நல்லா இரு மகனே. இந்தா ஐஸ்வர்யமா வருவடா. போ ஓ ஓ. என்ன கருப்புசாமி அப்படியா? சின்னம் சிறிய வண்ண மகள். தான் பெற்ற பெண் மகளை பற்றிய மனக்கவலையும் ஆராய்ச்சியும் அவள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயமும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்றுவா. என்ன வேண்டும்? நல்ல படிப்பா. உன்னை மீறி நடக்காம நான் காப்பாற்றி தரேன். அவளுடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் அப்பப்போ குலைக்கிக்கிட்டு சுருங்கிக்கிட்டு இருக்கு. நல்ல வளர்ச்சியை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்தாடா ஆம்பளை பிள்ளை பிறப்பான். சந்தோஷமாரு. முருகப்பெருமான் பேரவை ஓடு. கர்மசாமிக்கு திருவாரூர் திருவண்ணாமலை உத்தரவு. இன்னைக்கு இவ்வளவுதான். நம்ம என்ன செய்ய முடியும்? பாப்பல யார் அது கூட வந்திருக்காங்களோ? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வர சொல்லு, விபூதியை கொடுப்போம். கர்மசாமிக்கு இந்தா உன் எண்ணமெல்லாம் நிறைவேறும். புண்ணியமாக இரு மகளே, வாழ். இந்த காசு வாங்கிக்கா. என்ன திருவாரூர்னு கூப்பிட்டா அப்ப எல்லாரும் ஒண்ணு போல வந்து நின்றுதுங்களாங்க. திருவாரூர் ஆம்பளை பையனை பத்தி கேட்டு வந்தது யாரு? வா பாத்தியா, இவ்வளவு துல்லியமா நான் கூப்பிடும் பொழுது நான் தான் திருவாரூர். என்னம்மா நீங்கெல்லாம் கால் வந்துட்டாங்க. யாரு? ஏய் பையா வாடா, அங்க வெளியே வாடா. வா அம்மா வாடாது. சபாஸ் மகனே, சபாஸ். உட்காருங்க. பக்கத்துல வந்து உட்காரணும். விபூதி தர கஷ்டப்படக்கூடாது. ஒரு சிவலிங்கம் தெரியுதே, சிவன் கோயில் எங்க இருக்கு? இருக்காங்களா? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? கண்ண முடுறா. சி, கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்க இருக்கா? நல்ல கெட்டிக்காரியா இருக்காள. சண்டை அடிக்கடி போடுவீங்களா நீங்க 2 ரூபா? கெட்டிக்காரி. நீ குடிப்பியா? கையில் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. ஏன்னா ஆம்பளை குடிச்சா கொஞ்சம் போது வீசும். எப்படி வீட்டுல இருக்க முடியும்? என்ன நீ என்ன அவன் மேல வீசுது? தூரப்பாயாம்பா. நீங்க எல்லாம் தெரியாம குடிச்சுக்கிட்டு இல்லாட்டா அவளுக்கும் ஒரு குவார்டரை ஊற்றி கொடுத்துட வேண்டியதானே. குடும்பம் ஈக்குவலா இருக்கும், ஈக்குவலா இருக்கும்.
குடியை நிப்பாட்டுவியா? என்னைக்கு? சும்மா மேல் மனத்தில் நிப்பாட்டிக்கும் அப்படிங்க. பக்கத்தில் வா. உன் பொண்டாட்டி வந்தோன்னு இங்கே கூட்டு வா. உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டேன், உன்னை குடியிலிருந்து நிப்பாட்டுறேன். கால் ஒன்று அப்படி வா 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 வா. சக்தியா நல்லா இரு மகளே, போயிட்டு வா. கர்மதாமிக்கு குழந்தை சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது. நில்லுங்க வா. ரெக்கமெண்ட் பண்ணாமா நில்லுமா, கூப்பிடுறேன். உன் தம்பி அது. ஓ சரி ஓ சரி, உன் வீட்டுக்காரங்க சரி, கால் வந்துட்டு வாங்க. தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்தி மயம் முருகன் எழில் கோலம். யாருக்கு குழந்தை? பக்கத்துல வாமா. முருகப்பெருமான் ஆலயம் உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? என்ன கோயில் அது? அந்த ஊர் பேரு எட்டுக்குடி முருகன். அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண முருகப்பெருமான் அதானே? கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வா. அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம். டாக்டர் உன்னுடைய கர்ப்பப்பையை பத்தி எதுவும் சொன்னாங்களா? பக்கத்துல வாங்க. உனக்கு எதுவும் சொன்னாங்களா? உயிரணுக்கள் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. இந்தா முருகப்பெருமானுடைய அருளால ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு வேல் மயில்னு பிறகு வெற்றி உண்டு. இந்த அந்த சக்தியை நான் கொடுத்துருக்கேன். இன்னையிலிருந்து உன் உடல் உஷாராகும். போ. கர்மதாமிக்கு எல்லாம் நல்லா இருக்கும். சந்தோஷமா இருமா. நான் அங்கே வச்சு கேட்டேன், உன் புருத்தனை எங்கன்னு கேட்டேன். சரி ஓகே, மாத்தி தரேன். அடுத்த வாரம் வா. கர்மசாமி, என் புருத்தன் வெளிநாட்டில் இருக்கிறாரு. தொழிலையும் நல்லா நடத்தணும், என் பிள்ளைகளையும் வழிகாட்டணும்னு கேட்டு வந்தவங்க. எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் இராறு கைகளா தாமரையே. உன் வீட்டுக்காரனுக்கு இப்போ தொழிலை நல்லாக்கி தந்துருந்தேன். கடன்களை தீர்க்கக்கூடிய மகா சக்தியவும் உருவாக்கி தந்துருந்தேன். நீங்க இருக்கிற ஊருக்குள்ளே ஒரு காலேஜில் படிக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணியிருந்தேன். உன் பையனுக்கு எதிர்காலத்தை நல்லாக்கி தரேன். வேற என்ன வேணும்? சரியாக்கிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. யார? பிரிய மாட்டீங்க. வெற்றி உண்டு. இந்த மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு, படிப்புக்கு காசு வாங்கிக்கா. வாமா, கண்ணை மூடு, பக்கத்துல வா. இன்னும் உடல் வலி இருக்காது. போ. கர்மசாமிக்கு என்ன சார் செய்யணும்? விபூதி வாங்கணுமா? இருங்க, நான் கூப்பிடுறேன். வாங்கிட்டேன். திருவாரூர், திருவாரூர், காரைக்கால், 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 உட்காருங்க. இப்போ ஒருத்தருக்கு உத்தரவு இருக்கும்போது விபூதி கொடுக்க கூடாது. அதனால தான் நான் வெயிட் பண்றேன். அதெல்லாம் வார்த்தைகள். பொறுமையா இருங்க, நான் விபூதி எல்லாத்துக்கும் தாரேன். உங்க மன நிறைய நடத்துவோம். சந்தோஷமா இருக்கு. கும்பகோணம், மயிலாடுதுறை, யாரையும் பார்க்கறது இல்லை. உண்மையா வந்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை.
என்னடா வேணும்? என்ன வேணுமா? யார் நீங்க? எந்த ஊரு? அங்க உட்காருங்க. காரைக்கால்னு கூப்பிட்ட உடனே இங்க நீங்க கடலூர்ல வந்து தான். மூளை நரம்பியல்களில் பாதிப்பும் மனநிலைகள் பாதிப்பும் இவனுக்கு இருக்கு, புரியுதா? அதனால இவனை மெல்ல மெல்ல சரி பண்ணி சரியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? சண்டை சச்சரவு வராம காப்பாத்துறேன். இழந்த பணத்தை வாங்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. இந்தாயா, நல்லாரியா? இந்தா, மனதை அமைதியாக்கி தரேன். நிம்மதியான வாழ்க்கை தரேன். நல்லா. நீங்களாம் யாரு? காரைக்காலா? கேரளா. கூப்பிடும்போது வாங்க. இங்க வந்து நிக்காதீங்க, அங்கிட்டு போய் உட்காருங்க. அந்த பயிர உட்காருங்க. மயிலாடுதுறை. 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 யாரெல்லாம் வந்தீங்க? நீங்களும் அம்மாவும் வாங்க. மயிலாடுதுறை. வேண்டிதான். என்ன வேண்டும் பையனுக்கு? கண்ண முடுறா தம்பி. 89 மதிப்பெண் பெறுவான். 89% பெற்று வேலைக்கு போயிடுவான். போதுங்களா? கால் வந்துட்டு வா. இப்ப போக கூடாது. அந்த வீட்டுக்கு யார்கிட்ட கேட்டு போனீங்க? நான் வெட்டியா யார்கிட்ட கேட்டு போனீங்க? இப்போதைக்கு நீங்க அந்த வீட்டுக்கு போறது தப்பு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாத்தி தரேன். 3 முறை என்னை வந்து பாரு. போ. கர்மசாமிக்கு மயிலாடுதுறை வரலாம். இந்த விபூதியை போடு. சரியா? பிள்ளைக்கு என்ன வேணும்? இருக்குங்கிறது உண்மை. அதுல இருந்து நீக்கி எல்லாத்தையும் நல்லா ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? கல்யாணம் மட்டும் எடுத்துக்கிட்டே போகும். அதை நீக்கி வெட்டியாக்கி தரேன். இந்தா இப்படி 3 முறை என்னைய பாரு. அமாவாசைக்கு முதலாளி என்னை வந்து பாரு. எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஓ. கர்மசாமிக்கு கும்பகோணம். ஏய் என்ன? மயிலாடுதுறை. கால் வந்துட்டு வா. கும்பகோணம். ஏமாய் அங்க போய் உட்காருமா. போவாங்க. வேலைக்கு வந்த பையங்களங்க. நான் கூப்பிட்ட ஊரை தவிர யாரும் முன்னால வந்து நிக்காதீங்க. என்னடா வேணும் தம்பி? பக்கத்துல வாடா. கண்ண மூடுறா. ஒரு பிள்ளைய விரும்புறீங்க. அவ என்னாச்சுடா? போயிட்டாளா? கால் வந்துட்டாடா. அம்மா எங்க இருக்கா? வராகி அம்மன் எங்கடா இருக்காங்க? அந்த அறிவெல்லாம் உனக்கு கிடையாது. தேடி பாருடா. ஒரு வணக்கம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஐப்பசி மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணம் நடக்கும். இந்தா தொழிலுக்கு வளர்ந்தார கடன் இல்லாம காப்பாத்துறேன். சந்தோஷமா இருடா. வாப்பா கும்பகோணத்தான். ஒரு 4 ஆம்பளை வாங்கப்பா. தாயே நீ இங்க நில்லு. ஏய் சிலையா. கங்க வாடா பழனிசாமி. கத்தி எங்க? வா பழனிசாமி உள்ள. உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை இன்னைக்கு வெளியேற்றுறோம். அதுக்கு பிறகு உனக்கு இல்லற வாழ்க்கை கூடும். மதியூகம் பெருகும். தெய்வ சக்தி உனக்கு தூர நின்று பேசும். கெட்டிக்கார மச்சான் அப்படித்தான் இருப்பாரு.
இதனால் உன்னுடைய மனத்து ரொம்ப மன வருத்தமும் இருக்குது. சில சமயங்களில் பணங்கள்லாம் வீட்டில் இருந்து நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ கொஞ்சம் இதுவரை இல்லாத கடன்கள்லாம் கொஞ்சம் உள்ள குழப்பத்தில் இருக்கு. கேட்டால் வீட்டுக்குள்ளே சண்டை வருது. மனதார பதில் பேச மாட்டேங்கான். அவனை ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். நம்ம எடுக்கணுமா வேண்டாமா? காலூன் நம்மாச்சு. ஓ அவன் அப்படி சொல்லு. அப்போ ஆளுக்கு ஒரு சேர் போடுவோம். அமாவாசைக்கு முன்னாடி என்னை வந்து பார். அவன் போட்டாவும் கொண்டு வா. அவன் மனசையும் மாற்றி தாரேன். நீ நடத்துகிற தொழிலையும் நல்லாக்கி உனக்கு நிறைய பணம் தாரேன். போதுமா? இந்தா சண்டை போடாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கு குட்டி. போய்ட்டு கர்மசாமிக்கு நீங்கெல்லாம் கும்பகோணமா? ஏன் அப்படி நிற்கிறீங்க? மனதுக்கு சங்கடமா இருக்கு. பாலக்காடு கேரளத்தில் பாலக்காடு விட வரட்டு. கேரளா எல்லாரும் வந்துருவாங்க. பாலக்காடா வா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. பழக்கத்திலே நேற்று நீ உத்தரவு வாங்கிட்ட போய் உட்கார்ல. அச்சலி பிச்சலி கிச்சலி வேலை பார்க்க என்னையா வேணும் உனக்கு? மகளுக்கு என்ன செய்யணும்? வருத்தப்படுவியா? வருத்தப்பட மாட்டியா? பக்கத்தில் வா. பிள்ளைகளுடைய பிறப்பு அம்சத்துப்படி பார்த்தேன். உங்கள் மனசு உங்கள் குடும்பத்துக்கு மாறுபட்ட கொஞ்சம் குணமும் மனநிலைகளும் இருக்கும். புரியுதா? அதில் எதுவும் தடுமாற்றம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுத்தா போதுங்களா? கண்ணை மூடுறா கொஞ்சம். உன் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தேவதை வரும். அந்த தேவதையை வச்சு நீ நல்லா இருப்ப. நான் கருப்புசாமியும் வந்து உன்னை காப்பாற்றி வெற்றியாக்கி இந்த கல்யாணத்தை நடத்தி தரேன்டா. மகிழ்ச்சியார். உனக்கு பணமும் கொடுத்தாச்சு, ஆனந்தமும் கொடுத்தாச்சு. போய்ட்டுவான். கர்மசாமிக்கு பாலக்காடு தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? பாலக்காடா நீங்க? பிள்ளைகளுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க. நீங்க பாலக்காடு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து கேரளம் எர்ணாகுளம் பக்கம். எர்ணாகுளம் கேரளத்து தேசம் எர்ணாகுளம். வாழ்விட வரட்டு. கால் எடுத்து வரலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளைகளால் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ அதான பிள்ளை. வேற என்ன? கண்ணை மூடி. நீ பகவதி அம்மன் ஆலயம் எங்க உண்டு? சாபாஸ். இந்தா உன் பையனுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளை நீக்கி இந்த ஆண்டில் திருமணத்தை நடத்தி வெற்றிகரமாக மங்களமாக வாழ வைக்கலாம். சந்தோஷமா இருப்போ. கர்மசாமிக்கு அப்படியா? கொல்லம் இடுக்கி மாவட்டம். கால் விட்டுவா. இடுக்கி மாவட்டம் கால் விட்டுவா. உனக்கு எந்த ஊரியா? நான் கொல்லம் இடுக்கியை தான் கூப்பிட்டுருக்கேன். 5 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் உண்டு. ஒரு பக்கத்தில் இடுப்பு, கால் போன்ற வழிகளில் பாதிப்பும் பிரச்சனைகளும் உண்டு. மனைவியுடைய ஆரோக்கியமும் அன்பு பாசமும் கொஞ்சம் குழப்பத்துக்குரியதாக இருக்கா? இப்போதைக்கு கடன்களை தீர்க்க முடியாத அளவுக்கு தொழிலில் பிரச்சனையும் ஒரு வஸ்து சம்பந்தமான பிரச்சனையும் உனக்கு இருக்கு. உண்மையா இல்லையா? அதை என்ன செய்யணும்? உனக்கு அதான் வஸ்துவை கொடுக்கணும். இந்த கனியை கொண்டு அங்கே போடு. இந்த கனியை காசை வீட்டில் வச்சுக்கோ. அட்வான்ஸ் வாங்கிட்டு வா. ஓடு போ. பாப்பா குருவாயூர் ஜெயிச்சு வாடா. சந்தோஷமா இருப்போ. ஜெய் பத்ரகாளி. முதல்ல உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கலாம். அந்த குழப்பம் தாங்க முடியாம இப்ப மரும